ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சப்பாத்தி மாவு பூரி மாவு கைப்படாமல் மிக்சியில் எப்படி வந்துட்டு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மிக்சியில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க, குக்கிங் ஆயில். நெக்ஸ்ட் வந்து சால்ட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு பல்ஸ் மோடில் வச்சு ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க. அந்த ஆயிலு உப்பெல்லாம் மாவு கூட நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் மிக்சியில் ஓட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஓடிட்டுருக்கிறது மேலேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ சப்பாத்திக்கு மாவு வந்துட்டு நம்ம கைப்படாமல் பசைஞ்சாச்சு மிக்சி மூலமாக. ரொம்பவே ஈஸி. இதுக்கு நம்ம எனர்ஜி போட்டு நம்ம மாவை பிசையணும்னு அவசியமே கிடையாது. இதை வந்துட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் இருக்குது. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாவு. இதில் சப்பாத்தி பண்ணுறப்ப எல்லா சப்பாத்தியுமே ப்ளஃபியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். சப்பாத்தி மேக்கிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.